சிலரது வரலாறு அசர வைக்கிறது, சிலரது நிகழ்வுகள் அதிர்ச்சி கொடுக்கிறது, சில அந்த காலகட்டத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கிறது. வாழ்ந்து முடித்தவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு கை காட்டியா, வாழ்ந்தவர்கள் வாழுவோருக்கு வழிகாட்டியா? பார்த்த பின் அசை போடும் உங்கள் மனது, மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்களின் கடமை. சரித்திரத்தின் சரித்திரம், இது நிஜங்களின் நிதர்சனம். இந்த உலகத்தில் இன்று 2 பேர் உலக கவனத்தை ஈர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் ஒபாமா, மற்றவர் நமது நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நெல்சன் மண்டேலா. இருவருமே வெள்ளை இனத்தவராலும் மதிக்கவும் நேசிக்கவும் படுகின்றவர்கள். ஆம், நோய்வாய்ப்பட்டுள்ள 94 வயதான நெல்சன் மண்டேலா என்ற மனிதருக்காக உலகமே கரிசனை காட்டுகிறது. காந்திக்கு பின்னால் தென்னாப்பிரிக்காவின் மகாத்மா என்று கருதப்படுகின்றவர் நெல்சன் மண்டேலா. இந்த காலத்தில் மனிதருக்கே தட்டுப்பாடு மிக அதிகமாக உள்ளதால் மண்டேலாவை ஒரு சிறந்த மனிதராக, தலைவராக உலகம் கருதுகின்றது. அதனால் மரணத்தின் அழைப்புதலுக்காக காத்திருக்கும் அவரை உலகம் உன்னிப்பாக அவதானிக்கிறது. ஏனென்றால் கண்ணியமானவர்களுக்கான வறட்சி மிக அதிகம் என்பதோடு தலைமைகளுக்கான பஞ்சமும் இன்று உலகத்தின் பொது பிரச்சனையாக இருக்கிறது. உலகில் நெல்சன் மண்டேலா போன்ற இன்னொருவர் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் குன்றி போகின்றது. உலகமோ அதல பாதாளத்தை நோக்கி உருண்டு கொண்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இதனால் பெருமகன்கள் மறைந்தாலும் மறையாது சிலைகளாகவும் நினைவலைகளாகவும் கலைகளாகவும் தொடர்கின்றார்கள். நெல்சன் மண்டேலா 1918ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் உள்ள குனு கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை சோசா பழங்குடியின மக்கள் தலைவர். இவரின் தந்தைக்கு 4 மனைவிகள், 4 ஆண்களும் 9 பெண்களுமாக 13 பிள்ளைகள். 3வது மனைவிக்கு மகனாக பிறந்தவர்தான் மண்டேலா. இவரின் முழு பெயர் நெல்சன் ரோபிசலா மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்றே பொதுவாக அழைப்பார்கள் மக்கள். இவரின் சிறு வயதில் குத்துச்சண்டை வீரராகவே அறியப்பெற்றார். 1937ஆம் ஆண்டளவில் அந்த குடும்பத்திலிருந்து முதலில் பள்ளி சென்ற மண்டேலா இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே பள்ளிக்கூடத்தில் படித்தார். போர் புரியும் கலைகளையும் பயின்றார். இவரின் பெயர் முன்னால் உள்ள நெல்சன் இவர் கல்வி கற்ற முதல் பள்ளியின் ஆசிரியரால் சூட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அறிவை பெறுவதில் பெரிதும் நாட்டம் கொண்ட மண்டேலா லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். 1941ஆம் ஆண்டு ஜோகன்ஸ்பர்க் சென்று அந்த பகுதி நேரத்தில் சட்டக்கல்வியை படித்தார். ஒரு தங்கச் சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் தோட்ட முகவராகவும் பணியாற்றி வந்தார். அப்போது நோமதாம் சங்கர் என்ற செவிலியரை திருமணம் செய்து கொண்டார். மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் மனைவிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு. பின்னர் தென்னாப்பிரிக்கா அரசு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை தடை செய்தது. மண்டேலா மீது வழக்கு தொடரப்பட்டது. 5 ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது 1958ஆம் ஆண்டு வின்னி மடிகிலேனா என்பவரை மணந்தார். வின்னி தனது கணவரின் கொள்கைகளுக்காக போராடி வந்தார். மண்டேலாவிற்கு முதல் மனைவி மூலம் 3 குழந்தைகளும் 2வது மனைவி மூலம் 2 குழந்தைகளும் பிறந்தார்கள். தென்னாப்பிரிக்க நாட்டில் கருப்பர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள். அங்கு வெள்ளையர்கள் சிறுபான்மையினர். ஆனாலும் ஆட்சி அதிகாரம் வெள்ளையர்களிடம் இருந்திருக்கிறது. 1939ஆம் ஆண்டில் தனது 21வது வயதில் கருப்பின இளைஞர்களை ஒன்றிணைத்து கருப்பின மக்கள் அடக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படுகின்றது. அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு அவர்களுடைய நாட்டினுள்ளேயே அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. நில உடைமையாளர்களாக கருப்பின மக்கள் இருப்பது தடை செய்யப்பட்டது. இவை சுதேச மக்களுக்கு எதிரானவை, நீதியற்றவை. இவற்றுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என அறைகூவி கருப்பின மக்களை விழிப்படைய செய்வதில் வெற்றி கண்டார் மண்டேலா. விடுதலையை யாராலும் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலம் பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டமே. இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே போர் புரியும் கலைகளை பயின்றவன் நான். அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது. உலக வரலாற்றில் 27 ஆண்டுகள் சிறையில் வாழிய உன்னத தலைவர், தென்னாப்பிரிக்காவின் மகாத்மா டாக்டர் நெல்சன் மண்டேலா. 1948ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு கருப்பின மக்களுக்கு எதிராக முறையற்ற நடவடிக்கைகளை எடுத்தது. Against an evil and repulsive doctrine
which says that a man's legal status, a man's political rights, a man's economic opportunities, a man's social position shall depend solely upon the color of his skin. மண்டேலாவும் அவரின் பல்கலைக்கழக தோழனாகிய ஒலிவர் ரம்போவும் இணைந்து இன ஒதுக்கலுக்குள்ளாகிய கருப்பின மக்களுக்காக சட்ட ஆலோசனைகளை வழங்கினார்கள். இனவாதமும் ஒடுக்குமுறையும் அரசின் ஆதரவோடு அரங்கேறுவதை அறிந்து கொண்ட மண்டேலா சீற்றம் கொண்டவராக அரசியலுக்குள் குதித்தார். மெதுவாக கருப்பர்களின் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என்ற கட்சியின் முதன்மை பொறுப்பிற்கு வந்தார். அதன் தலைவரான நெல்சன் மண்டேலா இனவெறி பிடித்த வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து போராடினார். இவரின் தலைமையில் அரசின் இனவாத கொள்கைகளுக்கு எதிராக அறப்போராட்டங்கள் முளையெடுக்க ஆரம்பித்தன. இவரது வன்முறையற்ற போராட்டம் வளர்ச்சியடைவதைக் கண்ட வெள்ளையர் அரசு 1956 அரசுக்கு எதிராக புரட்சி செய்தார் என கைது செய்தது. சிறையில் இருந்து வெளிவந்த மண்டேலா தீவிரமாக செயல்பட்டார். இதன் காரணமாக 1960களில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வேகமாக வளர்ச்சியை அடைந்தது. 1960 ஆப்பிரிக்கர்களுக்கு விசேட கடவுச்சீட்டு வழங்குவதற்கு எதிராக ஊர்வலம் ஒன்றை ஷார்பிவில்லி நகரில் நடத்தினார். போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் 69 பேர் கொல்லப்பட்டனர். 1956 டிசம்பர் 5 தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக மண்டேலாவும் அவரின் 150 வரையான தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு 1961 அனைவரும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட மண்டேலா ஆயுத வழிமுறையை நாடினார். இதனை அடுத்து அவரை கைது செய்ய வெள்ளை ஆட்சியினர் முடிவு செய்தார்கள். 1961 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ஆயுதப்படை தலைவராக மண்டேலா உருவெடுத்தார். இதை உருவாக்கியதிலும் இவருக்கு பங்குண்டு. வெளிநாட்டு நட்பு சக்திகளிடமிருந்து பணம் மற்றும் ராணுவ உதவிகளை பெற்று அரசு மற்றும் ராணுவ கேந்திர நிலையங்கள் மீதும் கொரில்லா பாணியிலான தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தினார் நெல்சன் மண்டேலா. 1961 டிசம்பர் 16 இனவெறிக்கு எதிரான முதலாவது தாக்குதல் மண்டேலா தலைமையில் நடத்தப்பட்டது. அரசாங்கம் கடுமையாக கெடுபிடி செய்ததால் 1961 மண்டேலா தலைமறைவானார். அவரை பிடிக்க வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் பின்னாளில் இவர் தலைமை வகித்த அமைப்பினரின் நடவடிக்கைகளால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இனவெறிக்கு எதிரான இவரது போர் நடவடிக்கைகள் மனித உரிமைகளை மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை காரணம் காட்டி அமெரிக்காவும் இவர் மீது பயங்கரவாத முத்திரையை குத்தியது. மண்டேலா அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான தடை ஜூலை 2008 வரை நடைமுறையில் இருந்தது. 1962 ஆகஸ்ட் 5 இவர் தங்கியிருந்த பகுதிக்குள் மாறுவேடமணிந்து புகுந்த காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைதாகினார். திட்டமிட்டபடி மண்டேலா உட்பட 10 முக்கிய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது வெள்ளை அரசு. அரசுக்கு எதிராக புரட்சி செய்தமை, அமைதியை குலைத்தமை, கலகத்தை உருவாக்கியமை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த வழக்கு 1963 ரிவோனியா செயற்பாடு என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அரசை கவிழ்க்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மண்டேலாவிற்கு 1964 ஜூன் 12 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது 46. அன்று ஆரம்பித்த அவரின் சிறைவாசம் 27 ஆண்டுகளாக தொடர்ந்தது. மண்டேலா 1962 சிறையில் அடைக்கப்பட்டார். ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். உலக வரலாற்றிலேயே மண்டேலாவை போல இத்தனை நீண்ட காலம் சிறையில் வாடிய தலைவர்கள் இல்லை. பல ஆண்டுகள் அவரை தனிமை சிறையில் அடைத்து கொடுமை செய்தது தென்னாப்பிரிக்க அரசாங்கம். மனைவியை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. 1988 கடுமையான காசநோய் ஏற்பட்டு மரணத்தின் எல்லைக்கே சென்றார். அதனால் வீட்டுச் சிறைக்கு மாற்றப்பட்டார். மண்டேலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உலகம் முழுவதும் எழுந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்க நிறவெறி ஆட்சியின் தலைவராக இருந்த போந்தா மண்டேலாவை விடுதலை செய்ய மறுத்தார். மண்டேலாவை விடுதலை செய்யும்படி வற்புறுத்தி மண்டேலாவின் மனைவி தலைமையில் ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் தொடர்ந்து நடந்து வந்தன. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என்று தென்னாப்பிரிக்கா அரசு ஆசை காட்டியது. ஆனால் மண்டேலா மன்னிப்பு கேட்க மறுத்தார். தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபராக டெக்லார்க் பதவிக்கு வந்தார். அவர் மண்டேலாவை விடுதலை செய்ய முன்வந்தார். இதனால் மண்டேலாவின் விடுதலை நாளை உலகமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது. அப்போதைய தென்னாப்பிரிக்கா அரசு தலைவரான ஃபிரெடரிக் வில்லியம் டெக்லார்க் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கி மண்டேலா 11/2/1990 அன்று விடுதலை செய்யப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1990 மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்ற போது அவருக்கு வயது 71.
மண்டேலாவுடன் அவர் மனைவி வின்னி கைகோர்த்தபடி சிறையிலிருந்து வெளியே வந்தார். சிறைச்சாலையின் வாசலில் ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் அவரை உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். பின்னர் மண்டேலாவை காவலர் பாதுகாப்பாக கேப்டவுன் நகருக்கு அழைத்துச் சென்றனர். சிறைச்சாலையின் வாசலில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொலைக்காட்சி மற்றும் புகைப்பட நிபுணர்கள் அவரை படமெடுத்தார்கள். மண்டேலா விடுதலையான நிகழ்ச்சி தென்னாப்பிரிக்கா முழுவதும் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மண்டேலா விடுதலை செய்யப்பட்டதை உலக தலைவர்கள் பலர் வரவேற்றார்கள். கேப்டவுன் நகருக்கு திரும்பிய மண்டேலா அங்கு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பேசினார். அப்போது அவர் சொன்னது, இனவெறி ஆட்சியை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். I stand here before you not as a prophet but as a humble servant of you, the people. I place the remaining years of my life in your hands. விடுதலையை யாராலும் கொடுக்க முடியாது, Yes! பேச்சுவார்த்தைகள் மூலம் பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டமே. இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே போர் புரியும் கலைகளை பயின்றவன் நான். அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது. உலக வரலாற்றில் 27 ஆண்டுகள் சிறையில் வாழிய உன்னத தலைவர், தென்னாப்பிரிக்காவின் மகாத்மா டாக்டர் நெல்சன் மண்டேலா. சரித்திரத்தின் சரித்திரம், இது நிஜங்களின் நிதர்சனம். சிலரது வரலாறு அசர வைக்கிறது, சிலரது நிகழ்வுகள் அதிர்ச்சி கொடுக்கிறது, சில அந்த காலகட்டத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கிறது. வாழ்ந்து முடித்தவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு கை காட்டியா, வாழ்ந்தவர்கள் வாழுவோருக்கு வழிகாட்டியா? பார்த்த பின் அசை போடும் உங்கள் மனது, மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்களின் கடமை. சரித்திரத்தின் சரித்திரம், இது நிஜங்களின் நிதர்சனம். சரித்திரத்தின் சரித்திரம், இது நிஜங்களின் நிதர்சனம். விடுதலையை யாராலும் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலம் பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டமே. இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே போர் புரியும் கலைகளை பயின்றவன் நான். அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது. உலக வரலாற்றில் 27 ஆண்டுகள் சிறையில் வாழிய உன்னத தலைவர், தென்னாப்பிரிக்காவின் மகாத்மா டாக்டர் நெல்சன் மண்டேலா. என்னுடைய விடுதலை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு தேவையான அடித்தளம் ஆகாது. நிறவேறுபாடு இல்லாமல் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்புதான் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தின் மீது வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு காண வேண்டும். கருப்பர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும். அதுவரை போராடுவோம் என்று கூறினார். உலக சமாதானத்திற்காக மண்டேலா ஆற்றிய சேவைகளை பாராட்டி அவர் சிறையில் இருக்கும் போதே இந்திய அரசு நேரு சமாதான விருது ஒன்றை வழங்கியது. கணவர் சார்பில் வின்னி டெல்லிக்கு வந்து அந்த விருதை பெற்றார். 1990 இந்தியாவின் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. 1993 உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மகாத்மா காந்தி சர்வதேச விருது நெல்சன் மண்டேலாவிற்கு வழங்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா தலைவர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான ஜூலை 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐநா அறிவித்தது. 1994 10ஆம் தேதி அவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரானார். அதிபர் ஆன பின் 1998ஆம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்கா பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் நெல்சன் மண்டேலா. நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி வகித்த பின் 1999 பதவியை விட்டு விலகினார். இவர் 2வது முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட மறுத்தார்.
தென்னாப்பிரிக்கா நிறையவே மாறி இருக்கிறது. ஆப்பிரிக்கர்கள் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஹோட்டல்கள் திறந்திருக்கிறார்கள், செய்தித்தாள்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அடுக்குமாடி அபார்ட்மெண்ட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 20 விழுக்காடு ஆப்பிரிக்கர்கள் தங்களை நடுத்தர வர்க்கம் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். பெருமையாக மற்றொரு பக்கம் மண் தரைகளும் ஒழுகும் மேற்கூரைகளும் அப்படியே நீடிக்கின்றன. பல ஆப்பிரிக்கர்கள் உயர்தரமான கார்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிக்னலில் வண்டியை நிறுத்தும் போது பிச்சை கேட்டு கருப்பு கைகள் நீள்கின்றன. உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் எய்ட்ஸ் நோயாளிகள் இருப்பது தென்னாப்பிரிக்காவில்தான். 45 மில்லியன் மக்களில் 5 மில்லியன் பேர். உலக அளவில் ஏற்றத்தாழ்வுகள் பெருமளவில் நிறைந்த நாடு தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா வெள்ளையர்களின் ஆப்பிரிக்கர்களை காட்டிலும் 9.5 மடங்கு அதிகம். எனவே வன்முறையும் வழிப்பறி கொள்ளையும் அதிகம். 1994-95 84,785 திருட்டுகள், வழிப்பறி புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2002-2003 இந்த எண்ணிக்கை 1,26,905 உயர்ந்திருக்கிறது. 50,000க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், பதிவாகாத குற்ற விவரங்கள் இதைவிட அதிகமாக இருக்கிறது. இன ஒதுக்கலை அதிகாரப்பூர்வமாக களைந்த பின்னர் தென்னாப்பிரிக்கா சந்தித்த முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று வேலையில்லா திண்டாட்டம். இதன் காரணமாக தோன்றிய அந்நியர்கள் மீதான வெறுப்புணர்வு. தென்னாப்பிரிக்கர்கள் அல்லாதவர்கள் காழ்ப்புணர்வோடு நடத்தப்படுவதாக தொடர்ந்து பல ஆண்டுகள் புகார்கள் வெளிவந்தன. பிழைப்பதற்காக பக்கத்து ஆப்பிரிக்க தேசங்களில் இருந்து வந்தவர்கள் தென்னாப்பிரிக்கர்களால் சந்தேகத்தோடு பார்க்கப்பட்டார்கள். பல சமயங்களில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாயினர். தங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை அந்நியர்களாகிய அவர்கள் பறித்துக் கொண்டதாக தென்னாப்பிரிக்கர்களோ குற்றம் கூறினர். இதையடுத்து ஜோகன்ஸ்பர்க்கில் 2008 கலவரங்கள் வெடித்தன. இந்த கலவரங்களில் சோமாலியா, ஸ்வாசிலாந்து, நைஜீரியா நாட்டு மக்கள் கொத்து கொத்தாக அடித்து விரட்டப்பட்டார்கள். லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள். 60 பேர் இறந்து போனார்கள். மோதல்களை நிறுத்தச் சொல்லி மண்டேலா, டெஸ்மண்ட் டூ ஆகியோர் வேண்டுகோள்கள் விடுத்தனர். அந்நியர்கள் மீதான வெறுப்புணர்வுக்கு என்ன காரணம்? வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு, ஊழல். அதன் காரணமாக எழுந்த அச்சம், பாதுகாப்பற்ற நிலை, கோபம். இதன் அடிநாதம் மண்டேலா அரசு அறிமுகப்படுத்திய நியோ லிபரல் பொருளாதார கொள்கை. மண்டேலா பதவியேற்ற போது அவர் அணுகுமுறை எப்படி இருக்குமோ எனும் சந்தேகம் தென்னாப்பிரிக்கா சர்வதேச முதலாளிகளுக்கு இருந்தது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டவர், அவர்கள் துணையுடன் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர், கம்யூனிச சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர், ஒடுக்குமுறைக்கு ஆளான சிறைவாசி, எனவே போராட்ட குணம் கொண்டவர் என்றெல்லாம் சந்தேகித்தார்கள். ஆனால் மண்டேலா அவர்களுடைய அச்சத்தை போக்கினார். கம்யூனிச சித்தாந்தத்தை நான் அறிவேன், ஆனால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை. நான் அமைக்கப் போவது கம்யூனிச அரசு கிடையாது. தென்னாப்பிரிக்கா குறித்த சர்வதேச பார்வையும் மாற்றம் பெற்றது. மண்டேலா சிறையில் இருந்த சமயத்தில் மார்கரெட் தாட்சர் தீவிரவாத அமைப்பு என்று அறிவித்தார். ANC ஆட்சியை அமைக்கும் என்று கனவு கூட காண வேண்டாம் என்று 1987 வரை அவர் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தது. அமெரிக்காவும் ANCயை தீவிரவாத அமைப்பு என்று தடை செய்தது. பதவியேற்று ஓய்வு பெற்ற பிறகும் மண்டேலா தீவிரவாதிகள் பட்டியலில் தான் இருந்தார். மிக சமீபத்தில் தான் ஜார்ஜ் புஷ் அரசு இந்த தடைகளை அகற்றியது. அமெரிக்க ரீகன் அரசாங்கம் நிறவொதுக்கல் தென்னாப்பிரிக்காவிற்கு தன் முழு ஆதரவையும் அளித்தது. பின்னர் மண்டேலா சிறையிலிருந்து வெளிவந்த போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்த முதல் தலைவர் ஜார்ஜ் புஷ். மண்டேலா எனும் தனிப்பட்ட ஆளுமை மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் கொண்டிருந்த மதிப்பு ஒரு காரணம், மறுப்பதற்கில்லை. அதே சமயம் மண்டேலாவின் பொருளாதார கொள்கைகளே இந்த இருபெரும் நாடுகளை தென்னாப்பிரிக்காவில் முதலீடு செய்ய பெருமளவில் தூண்டின என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இன ஒதுக்கலை ஆதரித்த இந்த இரு நாடுகளோடும் மண்டேலா சுமூகமான உறவை கொண்டிருந்தார். எனவேதான் காலனியாதிக்க எதிர்ப்பை ஊக்குவித்த அளவிற்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. மேற்கத்திய உலகோடு அனுசரித்து போக வேண்டும் என்றே விரும்பினார். கோவன் பெகி ஒரு மார்க்சிஸ்ட். எனவே அவர் மகன் தபோ பெகி முதலாளித்துவத்தை ஆதரித்தார், தேசியமயமாக்கதை எதிர்த்தார். தென்னாப்பிரிக்க கதவுகளை சர்வதேச முதலீட்டிற்காக அகலமாக திறந்து விட்டவர். நியோ லிபரல் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படி மண்டேலாவிற்கு அழுத்தம் கொடுத்தார். இதன் விளைவை தென்னாப்பிரிக்கா இன்றும் அனுபவித்து வருகின்றது. புதிய வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு புதிய கருப்பின மேட்டுக்குடி வர்க்கம் உருவாக ஆரம்பித்தது. பொருளாதார அடித்தளம் மாறவில்லை என்பதால் ஆப்பிரிக்கர்களும் தடங்கலின்றி மென்மேலும் வளர்ச்சியுற்றார்கள். இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான இடைவெளி பெருகி நின்றது. இந்த புதிய மேட்டுக்குடி ஆப்பிரிக்கர்களுக்கு குறைந்த கூலியில் பணியாற்ற பக்கத்து நாடுகளிலிருந்து ஏழை கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவிற்குள் நுழைந்தார்கள். ஏற்கனவே தேக்கத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்க கருப்பின மக்கள் அந்நிய கருப்பின மக்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள்.
ஆரம்பித்தனர். இதை தென்னாப்பிரிக்காவின் புதிய இன வெறுப்பு என்று மேற்கத்திய ஊடகங்கள் எழுதின. இது பிரச்சனையை திசை திருப்பும் செயலே அன்றி வேறில்லை. இனத்துக்கு நிறத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனை இது. மண்டேலாவும் அவர் இயக்கமும் இடையில் சில காலம் வன்முறை மீது நம்பிக்கை வைத்திருந்த போதும் பெரும்பாலும் அவர் அகிம்சை கொள்கையை உயர்த்தி பிடித்தினார். உலகம் தழுவிய அளவில் மண்டேலா இன்று கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவருடைய பொருளாதார கொள்கைகளோ ஆட்சி முறையோ அல்ல, அவரது அகிம்சை வழிமுறையே. எதை அவர் முன்னிறுத்தினாரோ அதன் குறியீடாகவே அவர் இன்று மாறியிருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார். காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் வரிசையில் நெல்சன் மண்டேலாவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுவே காரணம். ஆப்பிரிக்காவின் முதன்மையான மகன் என்று மண்டேலாவை வர்ணிக்கிறார் காஸ்ட்ரோ. மண்டேலாவின் ரோபன் தீவுக்கு சென்று பார்வையிட்டார். நீங்களும் மண்டேலாவை போல் தனிமைச் சிறையில் இருந்தவர்தானே என்று கேட்கப்பட்ட போது அவசரமாக மறுத்தார் காஸ்ட்ரோ. நான் இருந்தது 2 ஆண்டுகள் மட்டுமே. தயவு செய்து என்னை அவரோடு ஒப்பிடாதீர்கள். அப்படி ஒப்பிட்டால் எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று பதில் தந்தார் காஸ்ட்ரோ. மண்டேலா ஆப்பிரிக்காவிற்கோ ஐரோப்பாவிற்கோ சொந்தமானவர் அல்ல, அவர் உலகுக்கு சொந்தமானவர் என்கிறார் மண்டேலாவால் ஈர்க்கப்பட்ட நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் நிதின் காட்டிமர். 1991ஆம் ஆண்டு காஸ்ட்ரோ கூறியது, நேர்மையான மனிதர் என்பதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் தேவைப்பட்டால் நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கொள்ளலாம். எதற்கும் விட்டுக் கொடுக்காத துணிச்சலான, அமைதியான, புத்திசாலியான, செயல் வேகம் கொண்ட ஒரு நாயகன் உங்களுக்கு தேவைப்படுகின்றாரா? இதோ மண்டேலா இருக்கிறார். அவரை நேரில் சந்தித்த பிறகு இந்த முடிவுக்கு நான் வந்து சேரவில்லை. இந்த சகாப்தத்தின் அசாத்தியமான ஒரு அடையாளமாக நான் அவரை காண்கிறேன் என்று பதில் தந்தார். பதவியை விட்டு அகன்ற பிறகு துணிச்சலும் துடிதுடிப்பும் மண்டேலாவிடம் ஒட்டிக் கொண்டது. அதிகாரத்தில் இருந்தபோது சாதிக்க முடியாத விஷயங்களை இப்போது செயல்படுத்தி பார்க்க அவர் விரும்பினார். நெல்சன் மண்டேலா அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. 46,664 எய்ட்ஸுக்காக உங்கள் வாழ்விலிருந்து 1 நிமிடத்தை ஒதுக்குங்கள் எனும் வாசகத்தோடு தொடங்கப்பட்ட பிரச்சாரம் பரவலான கவனத்தை பெற்றது. நான் ஒரு எய்ட்ஸ் நோய் சிகிச்சை ஆதரவாளர் எனும் வாசகத்தை தனது டி-ஷர்ட்டில் அணிந்து பெருமிதத்தோடு வலம் வந்தார். 2005இல் ஒரு கூட்டத்தில் வெடித்து கிளம்பிய அழுகைக்கிடையே ஓர் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆம், என் சொந்த மகன் மக்கோதா எய்ட்ஸ் நோயால் வெடிக்கப்பட்டு இறந்து போனான். தென்னாப்பிரிக்கா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் ஒன்று சேர்ந்து எய்ட்ஸை விரட்டியடிக்க வேண்டும். தொண்டு செய்வதை தனது முதன்மையான பணியாக மாற்றிக்கொண்டார். We have to say, this must be a turning point. We are here to say that justice will not be achieved until every woman is in full control of her own life. And that control is practically implemented via her human rights. We can move towards this turning point in different ways. First, we need to talk more about the women's face of this epidemic. In the pages of statistics, this reality is often lost. We must hear and understand more about how this epidemic impacts on the lives of women. புஷ் ஈராக் மீது தொடுத்த யுத்தத்தை எதிர்த்தார். தனது 89வது பிறந்த நாளின் போது த எல்டர்ஸ் எனும் பெயரில் இயக்கம் ஒன்றை ஆரம்பித்தார். ஜிம்மி கார்ட்டர், டெஸ்மாண்ட் டு, கோஃபி அனான் போன்ற மூத்தவர்களோடு அணி சேர்ந்து அரசியல் வழிகாட்டலை நடத்தலாம் என்று திட்டமிட்டார். யுத்த பூமியாக மாறியிருந்த டாஃபருக்கு அமைதி குழு அனுப்புவது, உலக அமைதி குறித்து விவாதிப்பது என்று சில முயற்சிகளை மேற்கொண்டார் மண்டேலா. காந்தியும் மண்டேலாவும் தன்னை ஈர்த்த முக்கிய தலைவர்கள் என்று ஒபாமா அறிவித்தார். மண்டேலாவின் நோக்கங்களை, கனவுகளை கேள்விக்கு உட்படுத்த முடியாது. தென்னாப்பிரிக்கர்கள் சுதந்திர ஜனநாயக தேசமாக உயிர்த்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நிறவெறி ஆட்சியை உடைத்து ஜனநாயகத்தை மீட்டுக் கொண்டு வந்ததில் அவர் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆனால் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அமுல்படுத்திய பொருளாதார திட்டங்களும் மண்டேலாவின் நோக்கங்களை சிதறடித்தன. 100 ஆண்டு கால காலனி ஆதிக்க விளைவுகளை 5 ஆண்டு காலத்தில் மாற்றிவிட முடியாது என்பது நிஜம். மாற்றங்கள் உடனே நிகழ்ந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே மண்டேலா இதை அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார். தென்னாப்பிரிக்கா செல்ல வேண்டிய பாதை நீண்டது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஆனால் மண்டேலா நிர்வாகம் ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளில் தெளிவாக அரசியல் பாதையை வகுத்துக் கொள்ளவில்லை.
கனவுக்கும் செயல் திட்டத்திற்கும் இடையே, கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இடையே, லட்சியத்திற்கும் யதார்த்தத்திற்கும் இடையே விழுந்துவிட்ட இடைவெளியை இந்த 5 ஆண்டுகளில் மண்டேலாவால் குறைக்க முடியவில்லை. அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக 2006ஆம் ஆண்டு தனது 88வது வயதில் மண்டேலா அறிவித்தார். இந்த அறிவிப்பை வெளியிடுமாறு தென்னாப்பிரிக்கா அரசாங்கம் அவரை நிர்பந்திப்பதாகவும், அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அவர் சில சமயம் பேசுவதை தடுக்கவே இந்த ஏற்பாடு என்றும் யூகங்கள் எழுந்தன. தன் வாழ்க்கையின் மூலம், தன் போராட்டங்கள் மூலம், தன் சாதனைகள் மூலம், தன் அரசியல் பங்களிப்புகள் மூலம், ஏன் தன் தவறுகள் மூலமும் தென்னாப்பிரிக்காவிற்கு, ஆப்பிரிக்காவிற்கு, உலகுக்கு மண்டேலா தெரிவிக்க விரும்பும் செய்தி ஒன்றுதான்: விடுதலையை யாராலும் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலம் பெற முடியாது. வாழ்க்கை என்பது போராட்டமே. விடுதலையை யாராலும் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலம் பெற முடியாது. போராடித்தான் பெற்றாக வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டமே. இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே போர் புரியும் கலைகளை பயின்றவன் நான். அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது. உலக வரலாற்றில் 27 ஆண்டுகள் சிறையில் வாழிய உன்னத தலைவர், தென்னாப்பிரிக்காவின் மகாத்மா டாக்டர் நெல்சன் மண்டேலா. சரித்திரத்தின் சரித்திரம். இது நிஜங்களின் நிதர்சனம்.